Little Kids Story Time. அடர்ந்த காட்டில் சின்னு என்ற ஒரு குட்டி யானை இருந்தது. சின்னுவிற்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாள் காட்டில் இருந்த பெரிய ஆலமரத்தடியில் அறிவுக்கண்ணன் என்ற ஆந்தை தாத்தா குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். சின்னு மெதுவாக அங்கே போய் நின்றது. ஆந்தை தாத்தா தரையில் ஒரு குச்சியால் ஆ என்று எழுதினார். சின்னு, இதுதான் எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து. இதை சொல்லித்தான் நாம் மற்ற எல்லா வார்த்தைகளையும் படிக்க முடியும் என்றார் தாத்தா. சின்னு ஆச்சரியத்துடன் கேட்டான், தாத்தா, ஒரு சின்ன எழுத்து எப்படி இவ்வளவு பெரிய புத்தகங்களுக்கு முதலாக இருக்க முடியும்? தாத்தா சிரித்து கொண்டே சொன்னார், சின்னு, இதோ இந்த உலகத்தை பார். இவ்வளவு பெரிய மரங்கள், மலைகள், ஆறுகள் என எல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் தானாக வரவில்லை. இதற்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. எப்படி ஆ என்ற எழுத்து இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் இயங்காதோ அதுபோல இந்த இறைவன் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. இதையே திருவள்ளுவர் தாத்தா இப்படி சொல்லியிருக்கிறார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை கேட்ட சின்னு, ஓ அப்படியா, ஆ எழுத்தை நாம் மதிப்பது போல இந்த உலகத்தை படைத்த சக்தியையும் நாம் நேசிக்க வேண்டும், அப்படித்தானே தாத்தா என்று கேட்டது. ஆந்தை தாத்தா சின்னுவின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி தட்டி கொடுத்தார். அன்று முதல் சின்னு இயற்கையையும் இறைவனையும் நேசித்த காட்டில் கஜா என்ற குட்டி யானை இருந்தது. கஜாவுக்கு படிக்க பிடிக்கும். அது காட்டில் இருந்த மற்ற எல்லா மிருகங்களை விடவும் நிறைய விஷயங்கள் கற்று வைத்திருந்தது. எந்த மரம் எவ்வளவு உயரம், எந்த பழத்தில் என்ன சக்தி இருக்கிறது, எந்த திசையில் போனால் குளம் வரும் என எல்லாம் கஜாவுக்கு தெரியும். இதனால் கஜாவுக்கு தன் அறிவின் மேல் ஒரு தலைக்கணம் வந்தது. தான் அறிவாளி, எல்லாம் தெரியும் என்று நினைத்தது. காட்டில் இருந்த பெரிய யானைகளையும் முதியவர்களையும் மதிக்காமல் இருந்தது. ஒரு நாள் காட்டில் பயங்கரமான புயல் வீசியது. கஜா வழி தெரியாமல் ஒரு பெரிய சேற்றில் சிக்கிக் கொண்டது. காலை எடுக்க முடியாமல் முயன்ற போது இன்னும் ஆழமாக உள்ளே சென்றது. கஜா கத்தியது, யாராவது காப்பாற்றுங்கள், எனக்கு இவ்வளவு விஷயம் தெரிந்தும் இதிலிருந்து தப்பிக்க தெரியவில்லையே. அப்போது அங்கிருந்த ஒரு முதிய யானை ஓடி வந்தது. இந்த யானைக்கு கஜாவை போல புத்தக அறிவு கிடையாது. ஆனால் அதற்கு பெரியவர்களிடமிருந்து கற்ற அன்பும் பணிவும் இருந்தது. அந்த முதிய யானை தன் தும்பிக்கையை நீட்டி மெதுவாக கஜாவை சேற்றிலிருந்து வெளியே தூக்கியது. தப்பித்த கஜா வெட்கத்துடன் தலை குனிந்தது. முதிய யானை சொன்னது, கஜா, நீ நிறைய படித்திருக்கலாம், ஆனால் படித்த அறிவு உனக்கு அடக்கத்தை கொடுக்கவில்லை என்றால் அது வீண். உன்னை விட பெரியவர்களையும் இந்த உலகத்தை படைத்த இறைவனையும் மதிக்க கற்றுக்கொள். அப்போதுதான் உன் கல்விக்கு உண்மையான மதிப்பு கிடைக்கும். அன்று முதல் கஜா தன் அறிவை பயன்படுத்தி பெருமைப்படுவதை விட்டுவிட்டு அனைவரிடமும் பணிவாகவும் மகிழ்ச்சியுடனும் நடந்ததில் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சான். அங்கிருந்து ஒரு முயல் குட்டிக்கு ஒரு பெரிய சந்தேகம், இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு போய் எல்லார்கிட்டையும் கேட்டுச்சான். சிங்கம் சொல்லிச்சான், நல்ல வேட்டையாடி பலமா இருந்தா வாழலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த சொல்லிச்சான், நிறைய படிச்ச அறிவாளியா இருந்தா அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா அங்கிருந்து ஒரு முனிவர் அந்த முயலை கூப்பிட்டு ஒரு ரகசியம் சொன்னாராம். முயலே, உன் மனசுங்கிறது ஒரு தாமரை மலர் மாதிரி. அதுல கடவுள் வந்து உட்காரணும். அதாவது உன் மனசுல எப்பவும் நல்ல எண்ணங்கள், அன்பு, உண்மை இதெல்லாம் கடவுள் மாதிரி இருக்கணும். அப்படி உன் மனசுல இருக்கிற அன்பை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா இந்த உலகத்துல எல்லாரும் உன்னை நேசிப்பாங்க. நீ ரொம்ப காலம் சந்தோஷமா புகழோடு வாழ்வ அப்படின்னு சொன்னாராம். அந்த முயல் குட்டி அன்னையிலிருந்து யாரிடமும் சண்டை போடாமல் பொய் சொல்லாமலும் தன் மனசை ஒரு பூ மாதிரி சுத்தமா வச்சுக்கிச்சான். அதனால அதுவே அந்த காட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிடுச்சான்.